மகாநதி அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா விஜயும் காவேரியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் பார்த்திங்க அப்படின்னா நான் எங்கே இன்டர்வியூக்கு போனாலும் என்னை வந்து ஓவர் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் எனக்கு வந்து புரியுது, ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூக்கு போய் வேலை வாங்குறதுலாம் எவ்வளோ கஷ்டம். சில பேர்லாம் நான் கஷ்டப்பட்டு வேலை வாங்கினேன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு அதெல்லாம் புரியல. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தேன், நிறையா பணத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எனக்கு புரியலை. உன்கிட்ட கூட பணத்தை வச்சு தானே பேசி கல்யாணம் பண்ணேன் இப்படிலாம் சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு வந்து இந்த நார்மல் லைஃப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த காசு செலவு பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்தாங்க குமரன் வந்து வராரு. என்ன என்ன 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்களா, ஒரே டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னம்மா என்னாச்சுன்னு காவேரி கேட்கும்போது, உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன காவேரி, கங்கா தான் எல்லாத்துலேயும் குறைய கண்டுபிடிக்கிறா, அப்படியே டார்ச்சர் பண்ணுறா, சிடு சிடுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் விஜய் வந்து கங்காவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. கேர்ள்ஸுக்கு அப்படி தான் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஹார்மோனல் வந்து சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு சப்போர்ட்டாக விஜய் பேசுகிறாங்க. ஆனால் இவ்வளோ நல்ல மனசாக இருக்க விஜய் காவேரி கிட்ட தான் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து பொறாமை பிடிச்சி அவங்கள வந்து தப்பு தப்பாக நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.